எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். 30 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 4ஓட ஸ்டடி பிளான் தான். ஆல்ரெடி நம்ம டே 1, டே 2, டே 3ஓட ஸ்டடி பிளான்ஸ் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் நான் எக்ஸாம்ஸில் எப்படியெல்லாம் எழுதணும், எப்படியெல்லாம் ரிவிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 4ல் தமிழ் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா 8th ஸ்டாண்டர்டு ஓல்டு புக் மட்டும், ஓகேங்களா. 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் மட்டும்தான் இன்றைக்கி நான் ரிவிஷன் கொடுக்க போகிறேன். இதில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் இதில் நான் பார்த்துருவேன், ஓகேங்களா. தமிழில் 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு, அந்த ஓல்டு புக்கில் யாரெல்லாம் கவர் ஆகலாங்கிறோ அவங்கள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் இன்றைக்கி முடிச்சுடுவேன். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஓகேங்களா. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி 4 டாபிக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் மேக்ஸில். இதனுடைய பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்சில் எக்கனாமிக்ஸும் ஜியாகிரஃபியும் நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இந்த எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி இன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி ரெண்டுமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். எக்கனாமிக்ஸில் இந்த 3 லெசனு, இந்திய பொருளாதாரம், அதுக்கப்புறம் இந்த 2 லெசனு. ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த 5th லெசன், ஓகேங்களா. இது ஜியாகிரஃபியில் நான் அது முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா ஜியாகிரஃபி நான் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எக்கனாமிக்ஸ்லும் இந்த 3 முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி நான் ரிவிஷன்ஸையும் முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸில் ஃபுல் ரிவிஷன்ஸையும் நான் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. இன்னதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு 10 to 12 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரெண்டுத்தையுமே சேர்த்து. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸையும் டெய்லி ஒரு டாபிக் இல்லை அப்படின்னாலும் ஒரு 3 டேஸ்க்கு 1 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளால் சயின்ஸ் ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.